ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை ரவை வச்சு கேசரி ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்பெஷலான டேஸில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் செஞ்சு நீங்களும் சர்வ் பண்ணலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் போல் ரவை வறுத்து விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா லைட்டாக வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதுக்கப்புறமா 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை ரவை மெஷர் பண்ணுறீங்களோ அதில் 1 கப் ரவை அப்படின்னா 3 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நான் 3/4 கப் சேர்த்துருக்கனால 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஸ்டவ் சிம்மில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஸ்டவ் ஃபுல்லாக இருக்கவே கூடாது, சிம்மில் தான் இருக்கணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா விசில் வரும். சிம்மில் இருக்கும்போதே விசில் வரும். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு 1 நிமிஷம் கூட நம்ம ஸ்டவ் ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. சிம்மில் இருந்தால் தான் அடியிலலாம் ஒட்டாமல் வரும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரவை சூப்பராக வெந்து வந்திருக்கு. அடியிலெல்லாம் ஒட்டாமல் நல்லாவே குலைவாக வெந்து வந்திருக்கு. கோதுமை ரவை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 3/4 வாசி சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் நெய் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 15 முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு காஞ்சி திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சைலாம் செவந்து நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ரவாவை சேர்த்துக்கலாங்க. ஸோ நம்ம இப்போ நார்மலாக ரவாவில் தான் கேசரி பண்ணுவோம். இந்த மாதிரி கோதுமை ரவாலையும் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 3/4 கப் நம்ம ரவா எடுத்துருந்தோம்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வெல்லம் தேவைப்படும். ஸோ இதில் நம்ம ஒயிட் சுகர்லாம் சேர்க்காமல் வெல்லம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெல்லம்லாம் நல்லா உருகி சேர்ந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக இது கூட நம்ம மீதி வச்சுருந்த நெய்யை ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கோதுமை ரவா கேசரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.